ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில வகைகள் கீரைகள் என்னென்ன பயன்கள் தருது, இதனோட பெனிஃபிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லா கீரைகளும் ஒரு விதத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பட் பர்டிகுலராக ஒரு கீரை இதுக்கு தான் பயன்படுத்தலாம். முக்கியமான குறிப்பு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய கீரைகள் பற்றி இதுக்கு எந்த பெனிஃபிட் தரும் அப்படின்றத குறிப்புகள் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மூட்டு வலி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் அழகை தரக்கூடிய கீரை எதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத இரத்த சோகையை சரி செய்யும் கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளைக்கு எந்த கீரை ரொம்ப நல்லது, கை கால் வலிக்கு எது நல்லது, இந்த மாதிரி பல வகையான கீரைகள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்ற குறிப்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். வாங்க பார்த்துடலாம் இன்றைக்கி என்னென்ன குறிப்பு பண்ணிட்டு. இந்த கீரை பார்த்திங்கன்னா சிறுகீரை தாங்க. இது ரொம்பவே நல்லது. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, பி, சி மற்றும் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்குங்களாம். அது மட்டும் இல்லைங்க, பொட்டாசியம், மெக்னீஷியம், மேக்னீஷியம் இப்படின்ட்டு பல வகையான சத்துக்கள் இதில் ரொம்பவே இருக்குங்களாம். இந்த சிறுகீரையில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாகவே இருக்குங்களாம். அதனால் செரிமான பிரச்சனை இருந்தாலும் இதை சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா செரிமானம் எளிதில் சரியாகுங்களாம். இதில் இருக்க வைட்டமின் ஏ பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணுக்கு ரொம்பவே நல்லதாக தருங்களாம். இந்த கீரை என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரைங்க. இது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட பூவெல்லாம் கூட ஒயிட்டாக இருக்கும். இதிலே மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரத்த சோகையை நீக்குங்களாம் இந்த கீரையை எடுத்தா. கண் பார்வையை பொலிவாக்குங்களாம் இந்த கீரை. அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோய் வராத தடுக்குங்களாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா இளமையாகவே வச்சுக்கும் இந்த கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா ஐரன் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கீரை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நீரிழிவு நோய்க்கு ரொம்பவே சிறந்தது இந்த கீரை அப்படின்றாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண்களுக்கும் உடம்புக்கும் பலத்தை தருங்களாம் இந்த முருங்கைக்கீரை. இதை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளாரைக்கீரைங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கீரையை எடுத்து வச்சிங்கனாலே அப்படியே தொட்டி ஃபுல்லாகவே நல்லா படாசனி ஆகிடும். இது இந்த 2 ரகத்துலேயுமே இருக்குது. இதுவும் வெள்ளாரை தான். இதுக்கு அடுத்தது காமிச்சிருக்க இல்லைங்களா, அதுவும் வெள்ளாரைக்கீரை தான். இதை சட்னியாகவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை நம்ம கடையிலும் பண்ணலாம். இதில் என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூளைக்கு அவ்வளோ நல்லதுங்களாங்க இந்த வெள்ளாரைக்கீரை. மெமரி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கீரையை சாப்பிடும்போது மெமரி பவர்லாம் நல்லா இருக்குன்றாங்க. மூளைக்கு பலம் தருங்களாம் இந்த கீரை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை தாங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு விதை போட்டாலே நல்லா கொடியாக வர ஆரம்பிச்சுடுங்க. இது எதுக்கு சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா கை கால் வலி, அதாவது மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. முதுகு வலி, மூட்டு வலிக்கு தாங்க முக்கியமாக இது சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாய்வு விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கை கால் முடக்கமும் நீங்குங்களாம் இந்த கீரையை எடுக்கும்போது. முடக்கத்தாங்கீரை தோசையாவோ இல்லை பருப்பில் போட்டோ கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பொன்னாங்கண்ணி கீரைங்க. இதுவே சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு இருக்குது. இதில் ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குங்க. இது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை தான். இந்த கீரை பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த கீரையை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது இன்னொன்றுத்துக்கு என்ன பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் அழகையும் அதிகரிக்குமாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அது மட்டும் இல்லைங்க, கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்களாம். கண் பொலிவை தரும் இந்த பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதினா தாங்க. இந்த புதினாவை நீங்கள் புலாவ்லேயோ இல்லை சட்னியாவோ துவையலாவோ அரைச்சி சாப்பிடுவீங்க. இந்த புதினா என்ன பெனிஃபிட் தருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்தம் செய்யுங்களாம் இந்த புதினா. அது மட்டும் இல்லைங்க, சளி தொல்லையெல்லாம் நீக்குங்களாம். சளி பிடிச்சிருக்கோங்க இந்த புதினாவை எடுக்கும்போது சளி தொல்லை எல்லாமே நீக்கும் இந்த புதினா அப்படின்றாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி கீரை தாங்க. முள்ளங்கி எவ்வளோ ஸ்ட்ரென்த் அதிகமோ அதே மாதிரி தாங்க இந்த முள்ளங்கி கீரையும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. இந்த முள்ளங்கி கீரையை சாலடாக கூட பச்சையாக துண்டாக நறுக்கி கூட சாப்பிட்லாமாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நீரிழிப்பை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சக்காமாலை பிரச்சனை இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இது குணப்படுத்துங்களாம் இந்த கீரை. அது மட்டும் இல்லைங்க, இந்த முள்ளங்கி கீரையில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்தாக உள்ளதுங்களாம்.
வாங்க அடுத்த கீரை என்னன்னு பார்த்துடலாம். இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தாங்க. இதுலேயும் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த கீரையில் மட்டும் இல்லைங்க, இந்த பழத்துலேயும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பழத்தையும் நீங்கள் சாப்பிட்டுடலாம். இந்த கீரை எதுக்கு சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது இன்னொன்றுத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேம்பல் பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு கூட இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த கீரையை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தேம்பல் பிரச்சனையிலேருந்து கூட நம்ம வெளியே வரலாங்களாம். அல்சர் எல்லாமும் க்யூர் பண்ணும் அப்படின்றாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கீரை தாங்க. இந்த இலை பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரையை விட அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் திக்காக இருக்கும். வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். பார்க்குறது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை மாதிரியே தாங்க இருக்கும். இதுலேயும் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்துடலாம். உடல் சூட்டை இந்த பருப்பு கீரை தணிக்குங்களாம். இதை நீங்கள் பருப்புலையும் போட்டு சாப்பிடலாம், இல்லை கூட்டா அவியலோ இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கீரையை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பித்தம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பித்தம் எல்லாமும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கீரையும் ட்ரை பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்ன கீரைனா சுக்கங்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரை நானும் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லாவே இருக்குது. நம்ம கடையும் செய்யலாம், பொரியலாகவும் செய்யலாம். பாலக் மாதிரியே தாங்க இருக்குது. இந்த கீரை எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தத்தை சீர் செய்யுங்களாம் இந்த சுக்கங்கீரை. அது மட்டும் இல்லைங்க, பல்வலியை சரி செய்யுங்களாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பசியை தூண்டுங்களாம் இந்த கீரை. அடுத்ததை பார்த்திங்கன்னா மலச்சிக்கலையும் சரி செய்யுங்களாம். இந்த மாதிரி பல்வேறு வகையில் இந்த கீரை பயன்படுதுங்களாம். அது மட்டும் இல்லைங்க, நெஞ்சு எரிச்சலையை கூட தடுக்குங்களாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் செய்யுங்களாம் இந்த சுக்கங்கீரை. கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. அடுத்த கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச கீரை தாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஊர்க்காவாக செய்வாங்க. நல்லா கடைவாங்க, வெறுமாவே கடைவாங்க. நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த கீரை. ஆந்திரா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதை காரமாக நல்லா செய்வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்னத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கல்லீரலை பலப்படுத்துங்களாம் இந்த புளிச்சக்கீரை. அது மட்டும் இல்லைங்க, மாலைக்கண் நோயை விளக்குங்களாம் இந்த புளிச்சக்கீரை. ஆண்மை பலம் தரும் இந்த புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புளிச்சக்கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏவும் கால்சியம், அது மட்டும் இல்லைங்க, இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பார்வை கோளாறு இரத்த சோகையை போக்குங்களாம் இந்த புளிச்சக்கீரை. அது மட்டும் இல்லைங்க, பசியை கூட தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா செங்கீரைங்க. இந்த கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்குங்க, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, அது மட்டும் இல்லை மெக்னீஷியம் இருக்குது. இந்த கீரை எதுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசன புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த புற்றுநோய்க்கு மிகவும் உகந்ததாக இருக்குங்களாம் இந்த செங்கீரை. இன்றைக்கி ஒரு சில கீரைகளை பற்றி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பல வகையான கீரைகள் எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஒன்றும் ஒரு பெனிஃபிட்ஸை தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த கீரையெல்லாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். அதனால் ரெகுலராக நம்ம ஒரு கீரையும் ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாள் சேர்த்தா கூட நம்மளுக்கு ரொம்பவே நன்மைகள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். எந்தெந்த கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாவது ஒரு சில டைம் இதை சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.